எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிம்பிளாக புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு தான் காட்ட போகிறேன். புளியோதரை என்னடா பண்ணி காட்டுறாங்க, இது வந்துட்டு ஈஸியான இது தான் நினைப்பீங்க. இது வந்துட்டு 5 நிமிஷத்தில் பண்ணுறது எப்படின்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேங்க. ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இது கூடயே நான் வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அது கூட வேர்க்கடலை உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா கூட ஓகே. அதில் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாங்க. அது கூட உளுந்து 1 ஸ்பூன், இது 5 நிமிஷத்தில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கப்புறம் 5 நிமிஷம்தான். சாப்பாடு நான் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சுருக்கேன். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு, இது கூட நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணினோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா புளியோதரையெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெயில் பண்ணுறது தான் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் பண்ணால் டேஸ்ட்டும் கூட கொஞ்சம் கூடுங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு, நல்லா வணக்கியாச்சு. இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேங்க. இது கூட புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன், அது கூட போட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க. இது கூட நீங்கள் வந்துட்டு குழம்பு மிளகாய் பொடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அது டேஸ்ட் செமையாக இருக்கும். இது போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா உங்கள் ஆப்ஷனல் தான். இது நான் மிளகாவும் போட்டிருக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், புளியோதரை மிக்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கூட தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட வந்துட்டு நான் வெல்லம் வந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் போட போகிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த வெல்லம் போடுறது உங்கள் ஆப்ஷனல் தான். ஆனால் வெல்லம் போட்டோன்னா அந்த டேஸ்ட் இன்னும் வந்துட்டு எடுத்து கொடுக்கும் நமக்கு. அதனால் நான் வெல்லம் போடுறேன். ஏன்னா காரம் கொஞ்சம் இருந்தால் கூட, எக்ஸ்ட்ரா காரம் இருந்தால் கூட அந்த வெல்லம், புளி கரைசல், அந்த வெல்லம் இதெல்லாம் போடும்போது அந்த காரத்தை வந்துட்டு எடுத்துடும். நமக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இது. ஆல்ரெடி சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் இல்லையா, நம்ம வந்துட்டு அந்த சாப்பாடை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது கூட வந்துட்டு வெள்ளைப்பூண்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு வெள்ளைப்பூண்டு போடலை. இதில் சாப்பாடு வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேங்க. நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நம்ம புளி கொதிக்கும் போதே சால்ட்டு போட்டனால கடைசியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு தேவைக்கேற்ற அளவு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்கள்கிட்ட வந்துட்டு முந்தின நாள் வடித்த சாப்பாடு மீதி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பழைய சாப்பாடு இருந்தால் கூட புளியோதரை மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வைக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளித்து விட்டுட்டேன். நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் போடலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நான் இதே மாதிரி இந்த குயிக் ரெசிபீஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் போட்டு காட்டுறேங்க. தேங்க்ஸுங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.